இன்றைக்கி ஸ்ரீலங்கா ஸ்டைலு வாழைப்பூ வடகம் தான் செய்ய போகிறேன். இதை வாழைப்பூ வடகம்னு சொல்லலாம், வாழைப்பூ வத்தல்னு சொல்லலாம். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த வாழைப்பூவை 4-5 லேயர் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் மேலே. இதெல்லாம் தோலெல்லாம் எடுத்துட்டேன். இதை கட் பண்ண முடியாது. கட் பண்ணி முழுசாக போட்டாலும் நல்லா இருக்காது, கட் பண்ணவும் முடியாது. இதை எல்லாம் ஒரு பிச்சு எடுத்துட்டு நீக்கிட்டுட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரிலாம் லேயர் வரும். இந்த மாதிரி லேயரு, இது சின்ன லேயரு, இது பெரிய லேயரு. இப்போ நான் இதை உரித்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தொப்பை, இது வேஸ்டேஜு. இதில் இது பார்த்திங்களா கனமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்டு, இதை நீக்கிடணும். இப்படியே எடுத்து தான் நான் இந்த சின்ன லேயராக வரும்போது சின்னதாக இருக்குது. நீங்கள் இதை உரிக்கலாம், இல்லை முடியலாட்டி இப்படி முன்னாடி போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த இது வந்துடும். பார்த்தீங்களா, இந்த தண்டு வந்துடும். இதை எடுத்து போட்டுட்டு இதை மட்டுமே கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இதெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் தனியாக ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வேஸ்டேஜு. இதெல்லாம் தனியாக ஒன்றாவும் அந்த தொப்பையெல்லாம் எடுத்துட்டு இதை ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்தீங்களா, இதெல்லாம் க்ளீன் பண்ணது. இது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது இன்னொரு தடவை ஒன்றா காட்டுறேன். இது தெரியாதவங்களுக்கு, புதுசாக கிச்சனில் வர்றவங்களுக்கு இந்த இதை எடுத்துகிட்டு, இந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துடணும். இப்படி எடுத்துருங்க. மேலே இருக்கிற பூளை ரொம்ப பெருசாக இருக்கும். அடியில் போகும்போது ரொம்ப சின்னதாகிடும். பார்த்தீங்களா, ரொம்ப சின்னதாகிடும். அதனால் இது மேலே இங்கே நுனியில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் கட்டிங் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் பொடிசாக கட் பண்ணுங்க. கட் பண்ணும்போது பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பொடிசாக கட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வத்தல் நல்லா வரும். இது தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நறுக்கி வச்சதில் இதில் சேர்த்துடலாம். பொடிசாக நறுக்கிக்கோங்க. தண்டி வேஸ்ட்டு. இந்த மாதிரி நல்ல பொடிசாக செதுக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு நல்ல பொடிசாக வரும். ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கும். இது ஆஞ்சி வச்சனால கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களால் பொடிசாக நறுக்க முடியலாட்டி பேசாமல் மிக்சியில் கூட போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்காங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது விப்பரில் போட்டு அரைங்க. தண்ணிலாம் ஊற்றாதீங்க. சும்மா விப்பரில் 2 சுற்று சுற்றினீங்கனாலே போதும், பொடிசாக வந்துடும். நான் இப்போ கட் பண்ணி தான் போடுறேன். இப்போ வாழைப்பூ எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நல்லா அலசிட்டேன் ஒரு தடவை. இப்போ இதை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒட்டை பிழிஞ்சு இதில் காய போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ பொடிசாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா பொடிசாக அரிஞ்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா வாழைப்பூவையும் நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துட்டு நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 நாளைக்கு நல்லா காயணும். காஞ்ச பிறகு பார்க்கலாம். வாழைப்பூ அரிஞ்சு காய வச்சுருந்தோம்ல, பார்த்திங்கன்னா எவ்வளவு
நைஸாக பொடிசாக அரிஞ்சனால நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். 2 நாளில் நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னா 200 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். உளுந்தை நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி லைட்டாக தெளித்து ஆட்டிக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஆட்டிட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும், வடை போட முடியாது. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். எவ்வளோ அரிஞ்சது கடைசியில் காஞ்ச பிறகு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ கட்டியாக. ரொம்ப தண்ணி ஆட்டிட்டிங்கன்னா நம்ம தட்டி எடுத்து காய வைக்க முடியாது, காயறதுக்கும் லேட் ஆகும். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, மிளகாய்த்தூள். இந்த 4 காஞ்ச மிளகாவை மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சோம்பு 2 ஸ்பூன் சோம்பு. எள்ளு வேணும்னா சேர்த்துக்கோங்க, நான் சேர்த்துக்கிறேன். இப்போது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பெசரி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரியாக இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து தட்டிக்கலாம். நம்ம உளுந்து நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சனால உங்களுக்கு பார்த்திங்களா எப்படி தட்டுறதுக்கு நல்லா வந்திருக்குது. இல்லாட்டி குழ குழன்னு அப்படியே நீர்த்து போன மாதிரி இருக்கும், உங்களுக்கு தட்டுறதுக்கு வராது. இன்னொரு விஷயம் என்னென்னா காயறதுக்கும் லேட் ஆகும். இது பார்த்திங்களா, இதுதான் பதம் கரெக்டாக இருக்குது பாருங்கள், நல்லா வந்திருக்குது. இதை அப்படியே தட்டி 2 நாளைக்கு காய வச்சிடலாம் வெயிலில். வாழைப்பூ ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வெயில் காலத்தில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான நேரத்தில் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுட்டேன். 3 பிளேட்டில் வந்துருக்குது. இப்போ இதை வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். 2 நாளைக்கு நல்ல வெயிலில் காயட்டும். வாழைப்பூ வடகத்துக்கு நல்லா காஞ்சிடுச்சு. இது எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், எண்ணெய் காயட்டும். மிதமான சூட்டில் போடுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். அடுத்தது போட்டுடலாம். வாழைப்பூ வடகம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா தேவையான நேரத்தில் பொரித்து எடுத்துக்கலாம். மழை காலத்துக்கெலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாயந்தர நேரத்தில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆனந்தமான வாழ்வு.